Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். நாமக்கல் சின்னமுதலைப்பட்டியில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து 4 வயது சிறுவன் இறந்தார். ராசிபுரம் அருகே அணைப்பாளையத்தில் வசிக்கும் சிறுவன் குடும்பத்தினரை தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் சந்தித்து ஆறுதல் கூறினார். திமுக அரசின் ஊழல் ஆட்சியால் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதற்கு சட்டசபை தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்றும் அருண்ராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பாதாள சாக்கடை அந்த வேலை செய்கிறப்ப பள்ளம் தோண்டி அதை மூடாமல் போனதுனால 4 வயசு சிறுவன் அதில் விழுந்து அவங்க உயிரை போயிருக்கு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு நேரில் வந்து அவங்க அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அது அந்த தாயின் கண்ணீரை பார்க்குறப்ப நெஞ்சம் பதறுது. இந்த மாதிரி அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொரு இறப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இறப்புக்கு யார் பொறுப்பு ஏற்கிறது? இது வந்து முதல் முறையா? இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு அரசு செய்கிற ஒரு பணியில் எத்தனை முறை இந்த மாதிரி இடிஞ்சு விழுவுறதும் அந்த பணி சரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து ஏற்படுறதும் இது எத்தனாவது முறை? இப்போ போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூளைமேட்டில் கூட இந்த மாதிரி ஒரு சாக்கடை தண்ணீர் பைப்லைனுக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து ஒரு பெண் அவங்க உயிர் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு திருச்சி மாவட்டத்தில் துறையூர் பகுதியில் சிங்காலந்தூர் அரசு ஆரம்ப பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு மாணவரோட உயிர் போயிருக்கு. இப்போ டிசம்பர் மாதமும் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் காம்பவுண்ட் சுவர் விழுந்து ஒரு மாணவரோட உயிர் போயிருக்கு. உண்மையான தீர்வு என்னன்னா, இதுக்கான கவர்மெண்ட் கான்ட்ராக்டரில் வந்து எந்த கான்ட்ராக்டும் சரியான முறையில் கமிஷனுக்காக மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் நடக்கணும். அது நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் தடுக்க முடியும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுவதா இருக்கட்டும், கூரை விழுவதா இருக்கட்டும், பாலம் இடிஞ்சு விழுவதா இருக்கட்டும், இதை சரி பண்ணலன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கஞ்சா போதையில் வந்து 4 இளைஞர்கள் வந்து ஒரு வட மாநிலத்தில் வந்து ஒருத்தர் இளைஞரை தாக்கியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆக்சுவலாக ஹெல்த் செக்அப் பண்ணால் பரவாயில்ல. அங்கே வந்து திமுக அரசுக்கு வந்து அவங்க அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையாச்சும் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு அவருக்கு சுயநலம் இருக்கா, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா, அதை ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ண சொல்லுங்கள். இப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடும் இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து நடக்கலனா தான் ஆச்சரியப்படணும். திமுகவோட நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு பிடிபட்டார். அதுக்கு வந்து பிடிபடுற வரைக்கும் வந்து காரணம் வந்து அதுக்கு பிடிபடுறதுக்கு காரணமே வந்து தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் போலீஸோட இன்டெலிஜென்ஸ்னால கிடையாது. அது வந்து வேற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த என்டையர் ட்ரக் மாஃபியாவே பிடிபட்டுச்சு. தமிழ்நாடு காவல்துறை அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட தனக்கு இருக்கிற பொறுப்பை வந்து தட்டி கழிச்சு மற்றவங்களுக்கு மேலே பண்ணுறாரு. இது எதுக்கு அவங்க ஆட்சி பண்ணணும்? அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகலாமே. அவர் வந்து அதாவது என்ன தெரியுதுன்னா, இந்த ஆட்சிக்கு வந்து ஊழல் மட்டும் இல்லை, நிர்வாக திறனே இல்லாமல் இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகவும் எல்லாருமே வந்து மிக வருத்தத்துடன் ரொம்ப வந்து கோபத்துடன் இருக்காங்க. கண்டிப்பாக 2026 இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்படும்.